ஜிமெயில் அக்கௌண்ட்ல கான்டாக்ட்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருப்போம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஜிமெயில்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே எப்படி இன்னொரு ஜிமெயிலுக்கு மாத்துறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணிட்டாலே போதும். அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிமெயில இருந்து இன்னொரு ஜிமெயிலுக்கு எப்படி கான்டாக்ட்ஸ் மாத்துறது அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த கூகுளோட கான்டாக்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஆப்பை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களோட ஃபோனில் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சைடில் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜிமெயிலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது இந்த ஜிமெயிலில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுமே மேலே சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு செலக்ட் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மூவ் டு அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா மூவிங் கான்டாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களோட எல்லா கான்டாக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கான்டாக்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி மூவ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அப்படி கான்டாக்ட் ஆப் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டால் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பர்மிஷன் இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கான்டாக்ட்ஸை மூவ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ எப்படின்றத பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். எப்படி அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை எப்படி இன்னொரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது அப்படிங்கிறது இந்த வீடியோ டீடைலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.